கண் திருஷ்டி நீங்க எளிமையான பரிகாரம். இல்லாதவன் இருப்பவனை பார்த்து பெருமூச்சு விடுவதும், ஏக்கப்பார்வை பார்ப்பதும், கண்களால் கண்டு பொறாமைப்படுவது கண் பார்வை திருஷ்டி எனப்படும். கிராமங்களில் இதனை எப்படி கழிக்கிறார்கள் என்பதை பாருங்கள். சிலர் கல்லுப்பு கொஞ்சம் எடுத்து தலையை 3 முறை சுற்றி ஓடும் தண்ணீரில் போடுவார்கள். பிறந்த குழந்தைகளுக்கு ஒரு வேஷ்டி துணி சிறிது கிழித்து திரி செய்து திரியை தலை முதல் கால் வரை வலதுபுறம் தடவி மற்றொரு திரியை இடது பக்கமாக தடவி அதனை சுவர் ஓரமாக வைத்து எரிய விடுவார்கள். குழந்தை அழாமல் தூங்கிவிடும். குடும்பத்தில் இருக்கும் அனைவரின் தோஷம் நீங்க தெருமண் கொஞ்சம் எடுத்து கடுகு, உப்பு, 3 காய்ந்த மிளகாய் எல்லாம் சேர்த்து கிழக்கு பார்த்து அமர்ந்து 3 முறை எல்லோரையும் சுற்றி எரியும் விறகு அடுப்பில் போட்டு விடணும். இது கண் திருஷ்டியை போக்கும். இதை செவ்வாய் அல்லது ஞாயிற்றுக்கிழமையில் செய்யுங்கள். நம் வீட்டிற்குள் கெட்ட சக்தி நுழையாமல் தடுக்க, கெட்ட எண்ணம் உடைய மனிதர்களின் தாக்கம் பாதிக்காமல் இருக்க, கண் திருஷ்டி விலக வீட்டு வாசலில் பௌர்ணமியில் நீர் பூசணி கட்டி தொங்கவிடலாம். வளர்பிறை வெள்ளிக்கிழமையில் காலை 9 மணிக்கு கற்றாழை கட்டி தொங்கவிடலாம். வாசலுக்கு மேல் ஒரு எலுமிச்சை, 1 பச்சை மிளகாய் என மாற்றி 3 எலுமிச்சை, 4 பச்சை மிளகாய் என கெட்டியான கயிறில் கோர்த்து தொங்கவிடலாம். செவ்வாய்க்கிழமையில் இதை செய்யலாம். சிலர் படிகாரக்கல், வெள்ளருக்கு வேர், மருதாணி கட்டை சேர்த்தும் தொங்க விடுவார்கள். 3 வயது குழந்தை வரை கன்னத்தில் கருப்பு பொட்டு வைத்து விடுவார்கள். இதுவும் கெட்ட கண் பார்வையை தடுக்கும். வெளியே செல்லும்போது கருப்பு பொட்டு சிறிது வைக்கலாம். அந்த கருப்பு பொட்டு ஹோம குண்டத்தில் எடுக்கப்பட்ட சாம்பலாக இருக்க வேண்டும். அதனை நெய்யில் கலந்து இட்டு கொள்ளணும். வீட்டு நிலையில் வெள்ளிதோறும் மஞ்சள் சிறிது பூசி குங்குமம் இடணும். இது நோய் கிருமிகளை அண்டாமல் பாதுகாப்பது மட்டுமல்லாமல் கண் திருஷ்டியையும் போக்கும்.